ஊற வச்சு சாப்பிட்டோம்னா வயிறு முட்டை சாப்பிட்டு தூங்க வேண்டியதான் அன்னைக்கு நாள் ஃபுல்லா. என்னடா ஓர பண்ணிருக்க? ஏன்னா அது எக்ஸ்பென்சிவ், புரியுதா? என்கிட்டயும் உன் பணக்கார புத்தியை காமிக்கிறியா? டேய் நீ சும்மா இருடா ஒரு நிமிஷம். முட்டை ராமன் வாங்க முடியாமல இங்க ஒண்ணும் இல்ல. வண்டு முருகன், ஆரம், கைப்புள்ள, ஜின், திகில் பாண்டி, ஜெயஹோப், சூனாபானா, வி, அல்லாட்டார்முகம், ஜீமின், ஸ்னேக் பாபு, சுகர், நேசமணி, ஜங்குக். இன்னைக்கு நம்ம ஒரு பெரிய ஸ்விமிங் பூல்ல இருக்கோம். டே கோபி, இப்ப சொல்றது எல்லாரும் பங்டன். இத சொல்றேன்டா. இந்த பங்டன். இவனுக்கு ஒருத்தங்க எப்ப பார்த்தாலும் என்கிட்ட உம்பிழுத்துட்டு இருப்பானுங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம ஒரு கேம் பிடிச்சி தள்ளி விட்டு விளையாடுவோம்ல, அந்த கேம் விளையாட போறோம் அண்ணா சொன்னாரு. அது முதல்ல விளையாட பார்க்கலாமா இல்ல வேற ஏதாச்சும் விளையாட பார்க்கலாமா? சீக்கிரம் சொல்லுங்க டக்குனு. முதல் கேம் என்ன? 77 நிமிஷத்துக்கு டிபேட் கேம் விளையாடுறோம். ஒவ்வொரு क्वेश्चनக்கும் 11 நிமிஷம். இவங்க முதல்ல எது விளையாடுறாங்கன்னு அவங்களே முடிவு பண்ணட்டும். என்னடா தண்ணீர் மச்சிருப்பா இருக்கும் போலயே தெரியாம வந்துட்டோமா? வேறடா நம்ம ஃபர்ஸ்ட் டிபேட் விளையாடலாம். சரி வா போயிடலாம், வா. நம்ம கேம் ஆரம்பிச்சிடலாம். டிபேட் நடக்கிறப்ப மேல இருக்கிற டீம் இல்லன்னு சொல்லக்கூடாது, கீழ இருக்கிற டீம் ஆனான்னு சொல்லக்கூடாது. எனக்கு பட்டாணினா உண்மையில பிடிக்காது. ஆனா அதுக்கு போய் என்ன சாதகமா பேச சொல்லிருக்கீங்களே, அவனோட அந்த டீம் பேச வந்துக்கிட்டுமா? டேய் எதுல எதிர்ச்சா? ஐயோ எதிர்க்காதடா. உங்களுக்காச்சும் பரவாயில்லை, எனக்கு பக்கெட் பக்கெட் ஊத்துறானுங்கடா. பேசாம இருங்கடா. நீங்களாச்சும் பரவாயில்ல. ஏன் தலைமுடியை பாருங்க. ஜேகேவோட முடி ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குடா. அவனுக்கு நிறைய முடி இருக்குல்ல. ஜஜங்கிராமன் மேல முட்டை இருக்கணும்னு நாங்க சொல்றோம். அவனுங்க வந்து பட்டாணி இருக்கணும்னு சொல்றானுங்க. அது நல்லா இருக்கும் போது சுகர் டீம் ராமேன்ல முட்டை தான் போடணும்னு சொல்றானுங்க. அது மட்டும் இல்லாம ஜினோட டீம் ராமேன்ல பட்டாணி தான் போடணும்னு சொல்றானுங்க. பட்டாணி நல்லாவா இருக்கும்? ஆமா அது நல்லதா இருக்கும். அது உடலுக்கு எவ்வளவு சத்துன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்ப முதல்ல முட்டையை சாப்பிட்டு இருக்கீங்க, பட்டாணி எல்லாம் சாப்பிடவே மாட்டேன்றீங்க. அது அவ்வளவு சத்து இருக்கு. நான் சொல்றதை கேளுங்க. ஹோட்டலுக்கு போனா இப்ப முட்டை ராமன் முட்டை தான் ரேட் கூடயா இருக்கும், பட்டாணி ராமன் ரேட் கூடவே இருக்காது. ஏன் முட்டை ராமன் ரேட் கூட? ஏன்னா அது எக்ஸ்பென்சிவ், புரியுதா? என்கிட்டயும் உன் பணக்கார புத்தியை காமிக்கிறியா? டேய் நீ சும்மா இருடா ஒரு நிமிஷம். முட்டை ராமன் வாங்க முடியாமல இங்க ஒண்ணும் இல்ல. அங்க பாத்தியா? டேய் நீ யார கிட்ட எதிர்ச்சா? டோன்ட் ஸ்டாண்ட் அப், ஓகே? டேய் நீங்க ஆரம்பிங்கடா. முட்டை தான் நல்லா இருக்கும். ஒரு தடவை நான் பட்டாணி டிபேட்டுக்கு வந்திருக்கேன். டேய் நீ நம்ம டீம் குறைச்சு விட்டுற போல. இதெல்லாம் என்கிட்ட சொல்ல அப்படியே போறியா? இந்த டீம்ல போட்டீங்க. வாய மூடு. இவன் என்னங்க டீமுக்குள்ள இருந்து கவுத்துற பாக்குறான்? நான் என்ன சொல்ல வரேன்னா, எந்திரிச்சுக்கிட்டே இருக்கானுங்க தொட்டதுக்குலாம். நாங்களாம் எந்திரிக்கிறோமா? நீங்க பண்ற தப்புக்கெல்லாம் நாங்க தான் பலியாடாகிட்டு இருக்கோம். கோமா வருது. ஆமா நீங்க திரும்ப எந்திரிக்காதீங்க, இல்லாட்டினா நடக்கிறதே வேற. என் கையில ஒண்ணும் இல்ல. நீ மனசாட்சி தொட்டு சொல்லுவி. என்னைக்காச்சும் நீ பட்டாணியோட சாப்பிட்டிருக்கியா? நான் பட்டாணி சாப்பிட மாட்டேன்னு பாச்சா ஒத்துக்கிறேன். பட்டாணியை நிறைய பேர் சாப்பிடறது இல்லைன்னா அது ரேரான ஐட்டம். அது ரேர்ல யாருக்கும் பிடிக்கல, மூஞ்சில விட்டு போன ஐட்டம் அது. 250 ரூபாய் ஒரு முட்டை வச்சு 400 ரூபாய்க்கு விக்கிறது நியாயமா சொல்லுங்க? நீங்க இப்படி ஏமாத்தில இருக்கீங்களா ஊரை? என்னது மக்கள் எப்படி சாப்பிடுறது? இது வந்து எதுவும் பேசாதீங்க, நீங்க சீப்பானது பட்டாணி தான். அது ஏன் ரேட் கம்மினா அது எக்ஸ்பென்சிவ் கிடையாது. பட்டாணிங்கிறது எங்க பத்திலும் கிடைச்சிரும். ஆனா முட்டை, கோழி முட்டை போட்ட மட்டும் தான் உண்டு. அப்ப அதை சாப்பிடுறதுக்கு கோழியை கூட கஷ்டப்பட்டு வளர்க்கணும். சொல்லுங்க ஜின் டீம், அப்படி கஷ்டப்பட்டு ஏன் திங்கணும்? தண்ணி தெரிக்குது, கைத்து நிலத்தை தெரிக்குதுடா. அதெல்லாம் போதுண்டா. 6 பாயிண்ட் சொல்லுங்கடா. ஒரு கோழிக்கே சாப்பாடு போட்டு வளர்க்கணும். அதான் நான் சொல்றேன், அவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்து சாப்பிடணும் அவசியமா என்ன? அது மட்டும் இல்லாம அது உயிர், ஒரு உயிரை அப்புறம் கொண்டு திங்கிறீங்க. மனசாட்சி இல்லடா உங்களுக்கு? அது பாவம், அந்த கோழி குஞ்சு என்ன பாவம் பண்ணுச்சோ தெரியலையே. இந்த ஷோக்கு வரதுக்கு முன்னாடி கூட நீ முட்டை தான் சாப்பிட்டத நானே பார்த்தேன். இவனே முட்டை தான் சாப்பிடுறான், மத்தவங்களுக்கு சொல்றான். அதெல்லாம் இல்ல, இன்னிலிருந்து நான் மாறிட்டேன். நீங்க எப்படி இந்த கோழி குஞ்சை கொலை பண்ணலாம்? காட்டு மிருகங்கள் எல்லாம் போய் பாரு, அதுங்க வாழ்க்கையே வேட்டையாடுறதுதான். அது மாதிரி நம்மளும் சாப்பிட வேண்டியதுதான். இன்னொரு உயிரை கொண்டு நீ சாப்பிடணும்னு நினைக்கிறேன். பட்டாணி தான் சத்து அதிகம். என்ன மன்னிச்சிருங்க, நான் உணர்ச்சி வசப்பட்டு எந்திரிச்சிட்டேன். இன்னொரு வாட்டி எந்திரிச்சா உன் காலை வெட்டிடுவேன். என்னது காலை வெட்டுவியா? முடிஞ்ச வெட்டுறா பாப்போம். இல்ல ராமன் வந்து இல்லன்னு சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். தல்லார மட்டன் வேற கையில எழுதிக்க சொல்லிட்டாங்க. உங்க கையில இருக்கிற தல்லார மட்டன் ஏன் முடிவு வரைக்கும் அழிய கூடாது? கடைசி வரைக்கும் யார் கையில அழியாம இருக்குன்னு செக் பண்ணுவோம். இப்ப அடுத்த டிபேட் சீரியல்ல பால்ல ஊற வச்சு சாப்பிடணுமா இல்ல அப்படியே சாப்பிடணுமா? கிரன்ச்சியா தான் சாப்பிடணும் அப்படின்னு நான் சொல்றேன். நாங்க தெரிஞ்சுக்கிறோம் சார். ஊற வச்சு சாப்பிடாம கிரன்ச்சியா சாப்பிடுறதுல எந்த பயனும் இல்ல. கிரன்ச்சியா சாப்பிட போறீங்களா இல்ல ஊற வச்சு சாப்பிட போறீங்களா? அதுதான் நீங்க சொல்ல போறீங்க இன்னைக்கு. காலைல எந்திரிச்சு வந்து கிரன்ச்சியா தான் சாப்பிடணும். ஆனா ஜிப்னு ஒரு நிமிஷம் அவன் பேசிக்கிட்டோம். டேடி பேசுறா. கிரன்ச்சியா சாப்பிட்டா காலையில ஃப்ரெஷ்ஷா இருப்போம் நான் சொல்றேன். கருக்கு முறுக்கு மண்டிட்டு இருந்தாதான் அன்னைக்கு தூக்கம் வராம பிரிஸ்கா இருப்போம். ஊற வச்சு சாப்பிட்டோம்னா வயிறு முட்டை சாப்பிட்டு தூங்க வேண்டியதுதான் அன்னைக்கு நாள் ஃபுல்லா. அதுதான் நானும் சொல்ல வரேன். சீரியல் இருக்கிறதே கரிசியா சாப்பிடுறதுக்கு மட்டும்தான். அந்த பாக்ஸ்ல சீரியல் மட்டும் தான் இருக்கும். ஏன் பால் வரையில? டேய் கபோதி, அந்த போட்டோல பால் இருக்கும்டா. ஐயோ
ஐயோ இவனுக்கு உணர்ச்சி வசப்பட்டு பேச தட்டிடுறானுங்க. எனக்கு எல்லாம் குடமா தண்ணி ஊத்துறானுங்க. ஆஹா ஜேகே முடிதாண்டா. நான் சொல்லிட்டு இருந்தேன் சீரியல் எதுக்கு சீட ஆரம்பிக்குது? ஏன்னா அது கிரன்ச்சி சி அதனால தான் சீரியல்ல போட்டுருக்காங்க. அப்படிதான் சாப்பிடணும். அப்போ நல்லா தானடா பேசிட்டு இருந்தீங்க, திடீர்னு என்ன தட்டுறீங்க? ஜாலியா இருக்குல ஜேகே தர பாடி பண்றோம். சரி இந்த மாதிரி வீட்டுக்குள்ள போலாம். டேய் கையாறா பெஞ்சில இந்த கையாறா. நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபன் பண்ணுவோம். சரி சரி போதும் டைம் ஓடிட்டு இருக்குல்ல, டிபேட் முடிச்சாகணும். அவனுக்கு பெஞ்ச் தட்டிட்டே எல்லாத்தையும் ஓட வச்சிருவானுங்க. சரி என்ன சொல்லிட்டு இருந்தேன், என்ன சொல்லிட்டு இருந்த? அதான் சீரியல்ல சி எதுக்கு இருக்கு கிரன்ச்சி? அரே உனக்கு ஆள் வளர்ந்த அளவுக்கு மூளை இன்னும் வளரலன்னு நினைக்கிறேன். அதுல போட்டோவே போட்டிருக்கோம், மில்க் போட்டோ போட்டிருக்கோம். என்னது மூளை வளரலையா? ரெண்டு பக்கமும் லாஜிக் இல்லாம பேசிட்டு இருக்கானுவோ. கிரன்ச்சி எத்தனை சீரியல சாப்பிடணும்? இல்ல சீரியல்லே பால் ஆட் பண்ணணும்னு போட்டிருக்கோம். அப்படி போட்டவன் என்ன கேனேனா? அதான் அந்த ப்ராடக்ட் தயாரிக்கிறவனா தான் சொல்லிருக்கான். நீங்க என்ன புதுசா ஆரம்பிக்கிறீங்க? ஊற வச்ச கஞ்சி மாதிரி இருக்கும், அதுக்கு கஞ்சியே சாப்பிடலாமே. என்ன இப்படி சொல்றதுக்கு என்ன சொல்றது? நம்ம டக்குன்னு சொல்லு. கஞ்சி டேஸ்ட் வேறன்னு சொல்லு. கஞ்சி டேஸ்ட் வேற. ஊற வச்சா கொதன்னு கஞ்சி மாதிரி ஆயிடும். அதுக்கு நீங்க சோத்தை போட்டு செஞ்சு சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். சீரியல்ன்றது தனியா சாப்பிடுறதுக்கு தான் இருக்கு. இந்த பக்கம் உங்க தரப்பு என்ன? அவனுக்கு எல்லாம் கேட்காத. என்ன இங்க பாருங்க, நாங்க பேசணும் பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கெல்லாம் உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை பார்த்துக்கங்க. சாக்லேட் மில்க் சாப்பிட்டுருக்கீங்களா? அது எவ்வளவு டேஸ்டா இருக்கும். அது சீரியல் எடுத்து பால்ல கலந்தா மட்டும்தான் அந்த சாக்லேட் மில்க் கிடைக்கும். அப்ப மட்டும் குடிக்க வந்துடுறீங்க. டைம் ஓவர். டைமே முடிஞ்சு போச்சு. இன்னும் ஒருத்த கூட உருப்படியா முடிக்கல. கடைசி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சொல்லி தொலைச்சிட்டு போங்க டக்குன்னு. எங்க டீம்ல இருந்து நான் சொல்றேன், அவங்க வெறும் பாலை எடுத்துக்கணும், சீரியலை சாப்பிட கூடாது. சீரியல் எதுக்கு இருக்குது? சாப்பிடுறதுக்கு தான் இருக்குது. தனியா சாப்பிடணும் அத. சரி விடு, இந்த டிபேட் ஓவர் ஆயிடுச்சு. அப்பா அடுத்தது லெஃப்ட் சைடு சாஃப்ட் பீச், ரைட் சைடு ஹார்ட் பீச். எது சொல்றீங்க? 16 நிமிஷம் தான் டைம் இருக்கா? நம்ம ஹார்ட் பீச் டீம் தானடா இப்ப அது சப்போர்ட் பண்ணி ஆகணுமே. உண்மையிலே சாஃப்ட் பீச் தான் நல்லா இருக்கும். இதெல்லாம் வேற வழி இல்ல. இப்ப சரின்னு சொல்லிட்டு ஆரம்பிங்கடா. அப்ப சரின்னு சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சரி மேல இருக்கிற டீம் ஹேன்னு சொல்லக்கூடாது, கீழே இருக்கிற டீம் ஈலன்னு சொல்லக்கூடாது. நான் ஒன்னு சொல்லணும் வந்தேன், ஆனா நான் சரின்னு சொன்னாலே தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிருது. பேசாம நான் தொப்பியை கழட்டுங்கடா. டேய் தொப்பியை கழட்டுங்கடா டக்குனு சீக்கிரம். கழட்டியாச்சு. அப்பயும் தண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்கே. ஒருவேளை மெஷின் ரிப்பேர் ஆயிடுச்சாடா? என்னாச்சு? கண்ணெல்லாம் எரியுது இருக்கு. கண்ணாடியை கழட்டாதீங்கடா யாரும். கண்ணாடி மாட்டீங்க எல்லாரும் சீக்கிரம். நீங்க ஏதாச்சும் பண்றீங்களாடா இந்த பக்கம்? என்னடா ஆச்சு? என்ன தண்ணி அடிச்சிட்டே இருக்கு? ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்க, நிப்பாட்டுங்க. சுகா கை கட்டி இருக்கிறதுனால தான் தண்ணி அடிச்சிட்டே இருக்கு. என்னால முடியல. ஐயோ இது நிப்பாட்டுங்கடா, ஏதாச்சும் பண்ணுடா. சுகா இன்னொரு வாட்டி இந்த கை கட்டணும், கையை வெட்டி போட்டுருடா பாத்துக்க. சரி இனிமே நான் கை கட்ட மாட்டேன், கவலைப்படாதீங்க. ஓகே இப்போ நம்ம இதை ஆரம்பிக்கலாம். டேய் எதுல எந்திரச்சு? கை கட்டாதீங்க, எந்திரிக்காதீங்க. எத்தனை வாட்டி சொல்லி தொலைறது? கொஞ்சம் அமைதியா இருந்து டிபேட் ஆரம்பிக்கலாம். ஒரு வாட்டி ஹார்ட் பீச் சாப்பிட்டு அதோட டேஸ்ட்ல நான் மேக்கமே போட்டு வந்துட்டேன். அது டேஸ்ட் நல்லா இல்லன்னு தான் நீ மேக்கம் போட்டுருக்க. புழுகுனி போய் சொல்லாதடா புழுகுனி. தம்பி டிபேட் நடக்குது, சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, என்னமா பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் இப்ப இல்லங்க. ஹார்ட் பீச் பாத்தீங்கன்னா சாப்பிடறதுக்கே கஷ்டமா இருக்கும். ஆனா சாஃப்ட் பீச் அப்படி கிடையாது, ரொம்ப சாஃப்டா இருக்கும். இல்லன்னு சொல்லாதீங்க, தண்ணி அடிக்குது, நிப்பாட்டுங்க. ஒரு பழம் கெட்டு போற ஸ்டேஜ்ல தான் சாஃப்ட் ஆயிரும். அப்பனா நீங்க கெட்டு போன பழத்தை சாப்பிடுறீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்ல. இது உங்களுக்கு நியாயமா இருக்கு? நீ சொல்லு. பழங்கிறது கொஞ்சமாச்சும் ஹார்டா இருக்கணும், அப்பதான் சாப்பிட முடியும். சும்மா சாஃப்டா இருந்தா என்ன அர்த்தம்? கெட்டு போய் திங்குறானுங்க அவனுங்க. டேய் அவன் இப்படி ஒரு பாயிண்ட் எடுத்துட்டான்டா. என்ன பண்றது நம்ம? நான் என்ன சொல்ல விரும்புறேன், இப்ப வீ சொன்ன மாதிரி அது கெட்டு போன பழம் தான். நீங்க பச்சையா காயாவே சாப்பிடுறீங்களே அந்த பழத்தை. நாங்க எப்படி சாப்பிடுறோம்? உங்கள மாதிரி கெட்டு போனதை திங்கிறதுக்கு காயா இருக்கிறப்ப சாப்பிடுறதா எவ்வளவு மேல். புரியுதா உங்களுக்கு? ரைட்டு தான், நீங்க சொல்லுங்க. சின்ன வயசுல என் ஸ்கூல்ல ஒரு பிள்ளை வந்து ஸ்போர்ட்ஸ் டே அன்னைக்கு ஹார்டான பீச் பழம் சாப்பிட்டுச்சு. அந்த பிள்ளைக்கு பல்லே உடஞ்சு போச்சு பாவம். அந்த பிள்ளைக்கு பல்லு ஓட்ட பல்லுன்னு சொல்லு. சும்மா அதை கொண்டு வந்து ஹார்ட் பீச்ல யார் சொன்னாலுமே பல்லு உடையும். அந்த அளவுக்கு மோசமான பழம். நீங்க அப்படி வரீங்களா? நீங்க டிபேட் அவ்வளவுதான் ஜவு மாதிரி இழுத்துட்டே போறீங்க. அதுக்கு எப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்களே? முதல்ல இந்த கேம் முடிங்க, அதுக்கப்புறம் மீதியை பாத்துக்கலாம். அங்க போய் தண்ணி குளிர்தா என்ன எப்படினே தெரியலையே. நெஞ்சில தொட்டு பாத்துப்போம். ஐயோ தண்ணி ஜிலிப்பா இருக்கே, என்ன பண்றது? அப்படி தண்ணிக்குள்ள உள்ள போறேன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டியா? நீ வாடா நம்ம விளையாடுவோம். டேய் பாத்துறா, எனக்கு வயசு கூடதா, தள்ளி விட்டுறவரா. அண்ணன் பாவம் இல்ல. கோபி இவனை எவ்வளவு தள்ளி விட்டாலும் ஸ்ட்ராங்கா வந்து நின்றுறான்டா. ஐயோ கோபி ஆரம்பிக்கவே இல்ல. அவுட் தான். நீ நான் உன்னை காப்பாத்தி விட்டுட்டேன், இனிமே காப்பாத்த மாட்டேன். என்னடா சும்மா நின்னுட்டு இருக்கானுங்க, விளையாட மாட்டானுங்க. தள்ளி விடுங்கடா. சுகா கால் நடுங்குது பாருங்க. அப்படிதான் யாரோ தள்ளி விடுங்க டக்குனு. சீக்கிரம் கேம் முடிங்கடா. அவனுங்க எந்த இடத்துல வாய வச்சாங்களோ ரெண்டு பேரும் சேர்ந்து விழுந்துட்டோம். 3 2 1 ஏய் ஜேகே, அடுத்து நீயா என் கூட வா விளையாடலாம். உன்னெல்லாம் ஈஸியா தள்ளி விட்டுறேனா?
எங்க ரெண்டு பேருக்கு தனி இன்டர்வியூ வைக்கணும். நாங்க தான் டைட்டானிக் ஜாக் ரோஸ். எப்படி இப்போ ஒற்றுமையா போறீங்க, அங்க போய் கீழே தான் விழ போறீங்க. அதான் அங்க போய் சண்டை தான் போட போறாங்க. வாடா வாடா. ஃபர்ஸ்ட் பொறுமையா தான் ஆரம்பிக்குது, போக போக என்ன ஆகுது? 1 2 3. ஓய் ஓ. என்னடா அடிக்கிற? முதல்ல நீ அடிச்சில. போடா தண்ணிக்குள்ள. ஐயோ எனக்கு வெற்றி. இன்னொரு வாட்டி ரீகேப் போடுங்க. யார் ஜெயிக்க போறா, யார் தோக்க போறா? உன்னை அவுட் ஆக்காம இன்னைக்கு நான் வீட்டுக்கு போக மாட்டேன்டா. இவனுங்க ஃபுல்லா கத்திக்கிட்டே தான் கிடப்பானுங்க, ஒழுங்கா விளையாட மாட்டானுங்க. அதை என்ன பாத்துறோமே. டேய் வாடாஜின்னு. ஓகே வா. சரி ஓகே. தீயா விளையாடுங்க, தீயா விளையாடுங்க. உன்னை அப்படியே தூக்கி போட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். என்ன அப்படி தள்ளி விட்டுட்டு இருக்க? தள்ளி விடுறது தானடா கேமு. என்ன தள்ளி விட நான் விழுந்திருப்பேன். இப்படியே போனேன். எப்ப கேம் எப்படி கீழே தள்ளி விட்டு வரானுங்க பாத்தீங்களா? நம்பிக்கை துரோகி பேசிக்கிட்டே பேச தள்ளி விடுற. இல்ல நல்லா இருப்பியா? அப்படிதானே கேமு. அடுத்த சின்ன நீமா. டேய் பாத்து விளையாடுற அண்ணன்டா. என்ன விட்டு தள்ளிட்டு உனக்கு வீட்ல சமைச்சு தர மாட்டேன். முதல்ல இந்த கேம முடிக்கிறாரு. நீ அவுட் ஆயிருவாடா. யாருக்கு தெரியும் பாப்பா என்ன ஆகுதுன்னு. ஏய் இந்த மேட்சை முடிச்சிட்டா நான் வீட்டுக்கு வரேன்டா. நீ அவளை தூக்கி போட்டுட்டாடா. இங்க பேர் தள்ளாத. என்னடா ஓர பண்ணிருக்க? கேம் ஃபைட்டா மாறிடுச்சுடா கேம். எப்படி சின்ன வரலடா? வீட்டுக்கு வந்து சாப்பாடு கேளு, வாயிலே குத்துறேன். நான் ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணிக்கிறேன். ஓ